வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோர் ஆர் மல்டிபிள் ஷாப் அப்படிங்கிறாங்க. A number of identical retail shop with similar appearance normally deal in standardized and branded consumer product established in different locality over owned and operated by manufacturer or intermediary are called as chain store all multiple shop. சரியா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மடங்கு கடைகள். தயாரிப்பாளர்கள் மல்டிபிள் ஷாப். In USA these are known as chain store, but these are popular as multiple shop in Europe. The deals only in particular line of product and specialized in the same. Many such shop are in India. சரியா? தயாரிப்பாளர்கள் அல்லது இடைநிலைகள் தங்கள் நிறுவனத்தின் கீழ் பல்வேறு இடங்களில் ஒரே மாதிரியான கடைகளை அமைத்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை கடைகள் மடங்கடைகள் என்கிறோம். சரியாப்பா? அது மேனுஃபேக்சர் ரிலேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, இன்டர்மீடியேட் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிர்வாகத்தோட கீழே பல்வேறு இடங்களில் சரியா பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமைத்து கடைகளை அமைத்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை கடைகள் மடங்கடைகள். நல்ல குவாலிட்டியான குட்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சேல் வந்து பண்ணுறாங்க. அது பிடித்து செயின் ஸ்டோர் என்னது மல்டிபிள் ஸ்டோர். அதேமாதிரி தொடர் பண்டக சாலை என அழைக்கப்படுகிறது. இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, செயின் ஸ்டோர் ஆனது மல்டிபிள் ஷாப்பு தொடர் பண்டக சாலைகள் என்ன அழைக்கப்படுகிறது. இது ஐரோப்பிய மடங்கு கடைகள் என்றும் அமெரிக்க தொடர் பண்டக சாலை என்றும் அழைப்பர். பெரும்பாலும் ஒரே வகை பொருட்கள் ஆகிய விற்பனை செய்யப்படுகிறது. சரியா? டீல்ஸின் என்னது பர்டிகுலர் லைன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் த சேம். புரிஞ்சுதா? ஐரோப்பாவில் பல மடங்கில் என்ன பண்ணுது மடங்கு கடைகள் வந்து செயல்படுது. சரியா? ஐரோப்பாவில் பல மடங்கு கடைகள் என்றும் அமெரிக்காவில் தொடர் பண்டக சாலை. சரியா? அதே மாதிரி அழைப்பார். பெரும்பாலான வகை பொருட்கள் விற்பனை செய்யப்படும். எடுத்துக்காட்டு பாட்டா. சரியா? பாட்டா ஷூ கம்பெனி. சரி, இதில் ஒரே வகையான பொருட்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க விற்பனை வந்து பண்ணுவாங்க. சரியா? அது என்னங்கிறாங்க, இது வந்துட்டு செயின் ஸ்டோர் ஆர் மல்டிபிள் ஸ்டோர் ஷாப் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்டு, சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டு, ஃபிக்ஸட் ப்ரைஸு, ரூல் ஆஃப் சேல் பர்சனல். சரியா? இதை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடத்தின வரைக்கும் படிங்க. இது வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். அதே வீக்லி டெஸ்ட் ஆஃப் இயர்லிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.